7வது பாடல் துவங்கிடலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா தொடங்கலாம். சரிங்க. வருமானம் பெருக, தொழிலில் வெற்றி பெற ஓதுவேண்டிய திருப்புகழ். தலம் திருச்செந்தூர். தனத்தத்தன் 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 தனதான பெருக்கச் செஞ்சலித்து கந்தலு பூற்றும் தியற்று பின் பிழை பற்றும் குறை பூற்றும் பொதுமாதர். பெருக்கச் செஞ்சலித்து கந்தலு பூற்றும் தியற்று பின் பிழை பற்றும் குறை பூற்றும் பொதுமாதர். பிரியப்பட்டங்களைத்து தங்களை குட்டங்கிட பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே. பிரியப்பட்டங்களைத்து தங்களை குட்டங்கிட பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே. புறக்கை குன்பதத்தை தந்தெனக்கு தொண்டுர பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும். புறக்கை குன்பதத்தை தந்தெனக்கு தொண்டுர பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும். புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே. புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே. தருக்கி கண் கலிக்க தெண்டனிட்டு தன் புனத்திற் செங்குரத்தி கண் புரட்சித்தன் தளர்வோனே. தருக்கி கண் கலிக்க தெண்டனிட்டு தன் புனத்திற் செங்குரத்தி கண் புரட்சித்தன் தளர்வோனே. சலிப்புற்றங்குரத்தி சம்பிரமித்து கொண்டலைத்து தன் சமர்த்திற் சங்கரிக்க தண்டிய சூரன். சலிப்புற்றங்குரத்தி சம்பிரமித்து கொண்டலைத்து தன் சமர்த்திற் சங்கரிக்க தண்டிய சூரன். திறத்தை சென்றறுத்து பந்தடித்து தென்குவட்டை கண்டிடித்து செந்திலிற் புக்க குறைவோனே. திறத்தை சென்றறுத்து பந்தடித்து தின்குவட்டை கண்டிடித்து செந்திலிற் புக்க குறைவோனே. சிறக்கர் கஞ்சிழுத்து தன் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கர் கஞ்சிழுத்து தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே. சிறக்கர் கஞ்சிழுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் சிறக்கர் கஞ்சிழுத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே. செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே. செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடலானது அருணகிரிநாத சுவாமிகளால் திருச்செந்தூருடைய அருளி செய்யப்பட்டது. பக்கம் எண் 16ல பாடல் இருக்கு. இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவுருள் பெற்றவராக விளங்கியதை இங்கே காட்டுகின்றார். முருகப்பெருமானுடைய திருவுருளால் அவருக்கு புலவர் பட்டம், அதாவது புலப்பட்டம் பெற்றதும், அவர் திருப்புகழ் பாடுவதற்கு அந்த பெருமான் அருள் புரிந்தது முதலிய செய்திகளை எல்லாம் இங்கே இந்த பாடலில் அவர் பதிவு பண்றார். பாடலுக்கான விளக்கம்: முதல்ல தன்னுடைய நிலையை சாமி எடுத்து சொல்வதாக முதல் 2 அடியனை வைக்கின்றார். மனமானது மிகவும் கலக்கம் அடைந்து, அதான் பெருக்க சஞ்சலித்து, சஞ்சலம் என்றால் கலக்கம் ஏற்படுவது. நான் மிகவும் கவலை கலக்கம் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். கலக்கம் அடைந்து, கந்தல் அப்படின்னா ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள், அதனை செய்யக்கூடிய தன்மைகளையும், புத்தியற்று அப்படின்னா நல்ல புத்தி இல்லாத நிலையிலே இருக்கின்றேன். பிழைப்பு அற்றும் என்றால் பிழைக்கக்கூடிய வழி தெரியாமல், குறைப்புற்று என்றால் குறைபாடு உற்று போகும்படியாக இருக்கிறேன் என்று சொன்னார். பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் நான் மிகவும் மனக்கவலை அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாகவும் நல்ல புத்தி இல்லாதவனாகவும் பிழைக்கக்கூடிய வழி தெரியாதவனாகவும் குறைபாடு உடையவனாகவும் நான் இருக்கின்றேன். காரணம் என்ன என்றால், பொதுமாதர் மீது பிரியப்பட்டு அங்கு அழைத்து அவர்களிடத்திலே அன்போடு பழகி அவர்களது காம வலையிலே அகப்பட்டு அவர்கள் மீது பரிவு காட்டுவதால் அவர்களுடைய மார்பகங்களை தந்து தழுவாத வண்ணம் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படி? முருகப்பெருமானுடைய பாதத்தை இங்கே கேட்கின்றார். புறக்கைக்குன் பதத்தை தந்து, முருகப்பெருமானுடைய அந்த பதம், திருப்பாதம், திருவடியை குறித்து இங்கே வேண்டுகின்றார். என்னை காப்பாற்றுவதற்காக உனது திருவடியை தந்து அந்த திருவடிக்கு நான் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பினை நான் பெற வேண்டும். அது முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்றால்தான் விளங்கும். அப்படி ஞானக்கண் அறிவு நிலை செழித்தோங்க செந்தமிழ் பாடும் புலவன் என்னும் பட்டத்தை எனக்கு உலகோர் கொடுப்பதற்கும் புலப்பட்டம் கொடுத்திருக்கும்னு சொல்றாரு.
இந்த முருகப்பெருமானுடைய திருவுருள் பெற்றால் அறிவு வளரும், ஞான நிலை பெருகும். அதன் மூலமாக செந்தமிழ் பாடக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிட்டும். அந்த வாய்ப்பினை எனக்கு உலகத்தார் கொடுக்கும்படியாக நீ செய்ய வேண்டும். கருத்திற்கண் படக்கிட்டும் என்ற வரியிலே ஞானக்கண்ணினால், அதாவது முருகப்பெருமானுடைய திருவருளினால் கிட்டும்படியான புகழை பெறுவதற்கு அருள் மனம் கொண்டு நீ உதவ வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் பெருமானிடத்திலே. ஞானம் பெறணும், அதன் மூலமாக நல் வாழ்வு பெறணும், செந்தமிழ் பாடக்கூடிய ஆற்றல் வேணும், இந்த உலகத்திலே உள்ள அனைவரும் என்னை புலவர் என்று புகழ வேண்டும். அந்த வாய்ப்பினை நீ எனக்கு தர வேண்டும். தருக்கிக்கண் கலிக்க தெண்டனிட்டு தம் குணத்தின் என்ற வரிகளிலே என்னுடைய உள்ளமானது பூரித்து கண் கழிக்கும்படியாக நான் தண்டனிட்டு உன்னை வணங்க வேண்டும். தன்னன் என்றால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி மகிழ வேண்டும். திணைப்புணத்திலே அழகிய குறப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருகும்படி மனம் தளர்ந்தவனே, சலிப்புற்று அங்குரத்திச் சமர்ப்பித்து என்ற வரிகளிலே தேவர்கள் சோர்வடைந்த பொழுது அங்கு தன்னுடைய வலிமையை காட்டி கர்வத்தோடு எழுந்து நின்ற அத்துணை அரக்கர்களையும் அழித்தொழித்த பெருமைக்குரியவன். அவனுடைய திறத்தினால் சூரனுடைய தலையை பந்தாக அடித்து விளையாடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கிரவுஞ்ச மலையையும் பொடி பொடியாக்கிய முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வாழ்கின்றான். அவன் என்ன செய்தான் என்றால், அனைவருக்கும் மேம்பட்ட ஒப்பற்ற பிரணவமாகிய ஆறெழுத்தினை அவர் தந்தை நமச்சிவய பொருளாக விளங்கக்கூடிய அஞ்செழுத்து பொருளிலே தன்னுடைய இருப்பை நிறுத்தி தில்லையிலே கூத்தாடக்கூடிய சிவபெருமான் காதிலே முறைப்படி உபதேசித்த பெருமாளாக இவன் இருக்கின்றான். சிறக்கருக்கன் அஞ்சு எழுத்து அத்தன் என்றால் அஞ்செழுத்து என்பது நமசிவய, அந்த அஞ்செழுத்தின் பொருளாக நமசிவய பொருளாக இருக்கக்கூடிய அத்தன் என்றால் தந்தை, தாதை, தலைவன் என்று பொருள். அவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய செவியிலே பண்பு உறச் செப்பிய பெருமாளாக இந்த பெருமாள் இருக்கின்றான் என்று சொல்றார். முதல்ல தன்னுடைய நிலையை சொல்லும் பொழுது, நான் மனக்கலக்கம் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாகவும் நல்ல புத்தி இல்லாதவனாகவும் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதவனாகவும் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, விலைமகளிர்பால் அவர்களுடைய காம வலைக்குள் நான் சிக்குண்டு கிடக்கின்றேன். அதனாலே எனக்கு பல இன்னல்கள் வருகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், முருகப்பெருமானை வழிபாடு பண்ண வேண்டும். என்னை நீ காப்பாற்று முருகா என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு உனது திருவடியினை தந்து அருள வேண்டும். நான் உன்னை தொண்டு செய்ய வேண்டும். உனது திருவருள் என் மீது பட்டு நான் செந்தமிழ் புலவனாக இந்த உலகோர் எனக்கு பட்டம் கொடுத்து நான் மகிழ வேண்டும்னு கேட்கிறார். உன்னுடைய ஞான கண்களினால் கிட்டும்படியான புகழை பெற்று உன் அருள் பெறுவதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். முருகப்பெருமான் இடத்தில் அருள் கேட்கிறார். பாடக்கூடிய வாய்ப்பினை கேட்கிறார். நல்லறிவு, நல் புத்தி முதலியவை எல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார். பின்னர் பெருமானுடைய பெருமையை சொல்லும் பொழுது, முருகப்பெருமானை நினைத்தால் கண்கள் கண்ணீர் வரும். அதுபோல அவனை வழிபாடு செய்து தெண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த திணைப்புணத்திலே சென்று அங்கே குறவள்ளியான வள்ளியை மனம் புரிந்தவன். தேவர்களின் பொருட்டு அசுரர்கள் முழுவதையும் அழித்தொழித்த பெருமைக்குரியவன். சூராதிகளுடைய தலையை எல்லாம் பந்தாக அடித்து திருவிளையாடல் செய்தவன். கிரவுஞ்ச மலை முதலிய மலைகளை எல்லாம் பொடி பொடியாக்கியவன் பெருமைக்குரிய சுவாமி. அவன் திருச்செந்தூரிலே வாழ்கின்றான். அவன் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவராக விளங்கக்கூடிய அஞ்சலத்தை ஆதாரமாக உடைய சிவபெருமானுக்கு அவருடைய செவி மகிழும்படியாக சிறப்பாக பண்பு ஒரு வகையிலே சடாச்சரத்தை உபதேசித்த பெருமாளாக இந்த சுவாமி இருக்கின்றான் என்று இந்த முருகாசரணம்.
நம்ம அடுத்த பாடல் பாடலாம். அடுத்த பாடல் பாருங்க. ஓகே. முருகாசரணம். அடுத்த பாடல் தீராத நோய்கள் தீர்ந்து மரண பயமற்று வாழ ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருச்செந்தூர். தன தனன தன தனன தனு தனன தன தனன தன தனன தன தனன தனதான தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தனதான அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே. அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே. அணையுமனை அருகிலுற வெறுவியழ உறவும் அழ அழலி நிகர் மரளியனை அழையாதே. அணையுமனை அருகிலுற வெறுவியழ உறவுமழ அழலி நிகர் மரளியனை அழையாதே. அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே. அணையுமனை அருகிலுற வெறுவியழ உறவுமழ அழலி நிகர் மரளியனை அழையாதே. செறியுமிரு வினைகரன மருவு புல நொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. செறியுமிரு வினைகரன மருவு புல நொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. சிவனை நிகர் பொதிகவரை முனிவனக மகிழயிரு செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனே. சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழயிரு செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனே. நெறித்தவரி அலரிமதி நடுவன் மகபதி முலரி நிறுதி நிதிபதி கரிய மணமாலி. நெறித்தவரி அலரிமதி நடுவன் மகபதி முலரி நிறுதி நிதி பதி கரிய மணமாலி. நிலவுமறை அவனிவர்கள் அலைய அரசு உரிமை பூரி நிறுதனுர மர அயிலை விடுவோனே. நிலவுமறை அவனிவர்கள் அலைய அரசு உரிமை பூரி நிறுதனுர மர அயிலை விடுவோனே. மறிப்பரசு கரமிலகு பரமனுமயிறு விழியும் மகிழமடி மிசை வளரும் இளையோனே. மறிப்பரசு கரமிலகு பரமனுமயிறு விழியும் மகிழமடி மிசை வளரும் இளையோனே. மதலை தவழுதது இடை வருத்தரல மணிப்புலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே. மதலை தவழுதது இடை வருத்தரல மணிப்புலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே. திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. திருவடியில் அணுகவரம் அருள்வாயே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே அருளி செய்தது. பாடலுக்கான விளக்கம்: அறிவி மங்கி போகவும், மயக்கம் பெருகவும், பேச்சு அடங்கி போகவும், கண்கள் சுழலவும், உடம்பின் சூடு தணியவும், மலமானது தன் நிச்சயின்றி ஒழுகவும், நீங்காமல் என் அன்னை மனைவி பக்கத்திலிருந்து பயந்து அழ, உறவினரும் அழ, நெருப்பை நிகர்த்த கொடிய யமன் என்னை அழைத்து செல்லாதபடிக்கு என்னை நெருங்கியுள்ள இரு வினைகளும் என் மனம் பொருந்திய ஐம்புலன்களும் ஒளியும்படியாக உன்னுடைய திருவடிகளை தந்து வரமருள வேண்டும் என்று முதல் 3 அடிகளிலே அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகின்றார்.
அறிவழிய என்பது அவருடைய அறிவு மங்கி போகவும், மயல் பெருக என்பது மயக்கம் பெருகவும், உறையுமற என்றால் பேச்சு அடங்கி போகவும், விழி சுழல என்பது கண்கள் சுழலவும், பிறகு உடலில் இருக்கக்கூடிய சூடு தணிய, மலமானது ஒரு கட்டுப்பாடின்றி வெளியேற, தமது அருகிலே தாயும் மனைவியும் இருக்க, அவர்களெல்லாம் விரும்பி அழ என்றால் பயந்து அழ, உறவினர்கள் அழ, நெருப்பை போன்ற கொடிய யமன் என்னை அழைத்து செல்லாதபடிக்கு என்னை நெருங்கி இருக்கக்கூடிய இரண்டு வினைகள், அதாவது நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் என் மனத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய புலன்கள் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் மெய் வாய் கண் மூக்கு செவி முதலிய பொறி புலன்களும் ஒளிந்து நீங்கும்படியான உன்னுடைய உயர்ந்த திருவடிகளை அணுகக்கூடிய வரத்தினை நீ எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி சிவனை நிகர் பொதிகை வரை முனிவன் அகமகிழ என்றார். சிவபெருமானுக்கு ஒப்பாக சொல்லப்படும் பொதிகை மலையை சார்ந்த அகத்திய முனிவன் உள்ளம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே என்றார். அகத்தியருடைய உள்ளம் மகிழும்படியாக அவருடைய இரண்டு செவிகளும் குளிரும்படியாக இனிய தமிழை ஓதியவன். நெறி தவறி அப்படின்னா மனிதர்கள் அவரவர்களுக்குன்னு ஒரு நெறி உண்டு. அதுபோல தேவர்கள் முதலியவர்களுக்கும் நெறி உண்டு. ஆக தமக்கு உண்டான நெறி வழி தவறிய சூரியன், சந்திரன், யமன், இந்திரன், அக்னி, நிருதி, நிதிபதினா குபேரன், நிருதி, குபேரன், கரியன வனமாளி என்றால் கரிய நிறனுமான வனமாளி என்பார் துளசி மாலையை தரித்த திருமாலும், நிலவுமறை என்பது பிரம்மன். ஆக இவர்கள் அனைவரும் சூரனுடைய பிடியிலே அகப்பட்டு விட்டார்கள். நெறி தவறி சென்றார்கள். என்ன நெறி தவறி சென்றார்கள் என்றால், தக்க யாகத்திற்கு இவர்கள் எல்லாம் சென்றவர்கள். சிவனை மதியாமல் தக்கன் யாகம் செய்தான். அந்த தக்க யாகத்திலே தாட்சாயணியாக எல்லாம் வல்ல அம்பிகை பார்வதி வந்து அந்த தக்க யாகத்தை தகர்த்தினாள். இவர்கள் எல்லாரும் சிவபெருமானை மதியாதவன் ஒருவன் யாகம் நடத்தினால் அங்கே போய் கலந்து கொண்ட காரணத்தினாலே சில காலம் இவர்களுக்கு இப்படி இன்னல்கள் ஏற்படும். என சிவபெருமானை மதிக்காம ஒருத்தன் யாகம் பண்றான், அவனுடைய யாகத்துக்கு இவங்க சிறப்பு விருந்தினராக போனாங்க. இதுல சொல்லப்பட்ட ஆளுக ஒரு சூரியன், சந்திரன், யமன், இந்திரன், அக்னி, நிருதி, குபேரன், பிரம்மன், கரிய நிறனுமான துளசி மாலையை அணிந்த திருமால், இவர்கள் எல்லாரும் அங்க சூரனால பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமான் வேலை செலுத்தியவனாகவும் இருக்கின்றான். அயிலை விடுவேளான்னு சொல்றாரு. வேலை செலுத்தியவனாகவும் இருக்கின்றான். மானும் கையிலே மழுவும் விளங்கக்கூடிய அளவிற்கு பரமசிவனும் உமையாகிய பார்வதி தேவியும் இரு விழிகளில் உவகை என்றால் மகிழ்ச்சி, மகிழும்படி மிசை வளரும் இளையோனே என்றால் இந்த மேலே சொன்ன இத்தனை தேவர்களுக்கும் வாழ்வளித்தவன் சூரன் முதலியோருடைய மார்பிலை வேலை செலுத்தியவன். மழு மான் கையிலே ஏந்திருக்கக்கூடிய பரமசிவனும் பார்வதி தேவியின் இரு விழிகளும் மகிழும்படியாக அவருடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இளைய குமாரனாகவும் இந்த சுவாமி இருக்கின்றான். கப்பல்கள் தவழும் கடலிலேயே வரக்கூடிய முத்து மணிகள் போல் அந்த மணல் மேட்டிலே மறையும்படி உயர்ந்த திருச்செந்தூர் கரைகளிலே இவன் அமர்ந்த பெருமாளாக இருக்கிறான் என்று இந்த பாடலிலே சொல்றார். இந்த பாடல் பாடும் பொழுது நமக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து மரண பயமற்று வாழக்கூடிய உபாயத்தினை இந்த பாடல் நமக்கு சுவாமி காட்டுகின்றார். காரணம் என்னன்னா, இங்க மேலே சொன்ன சூரியன், சந்திரன், யமன், அக்னி, நிருதி, குபேரன், திருமால் ஆக இத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் வாழ்வளித்திருக்கிறார். இவர்களிடத்தில இருந்து சூரன் முதலியவர்களை அழித்து இவர்களுக்கெல்லாம் வாழ்வளித்ததனால் இது தீராத நோயினை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த பாடலை ஓதுவதால் பயன் கிட்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு என்னுடைய இரு வினைகளும் நீங்க நீ எனக்கு தாய் என்று வேண்டுவதால் பாடலிலே நமக்கு சுவாமி அமைத்து பாடுகின்றார். குறிப்பு பாடலுடைய கருத்து என்ன என்றால், முருகப்பெருமானுடைய உயர்ந்த திருவடிகளை அணுக எனக்கு வரம் தர வேண்டும் என்று இந்த பாடல்களை வேண்டி முருகப்பெருமானுடைய பெருமைகளை கூறுவதாக அவன் தேவர்களுக்கு வாழ்வளித்ததும் சிவனும் பார்வதியும் மகிழும்படியாக அவர்கள் கண்களிலே இருந்து உவகை கொள்ளும்படி வளர்ந்த குமரனாகவும் இந்த சுவாமி இருக்கின்றான். கப்பல்கள் மிதக்கக்கூடிய தவழக்கூடிய கடலிடையே வருகின்ற முத்து மாணிக்கம் போன்று முத்து மணிகள் போன்று திருச்செந்தூர் பகுதி மணல் மேட்டிலே மறைந்திருக்கின்றது, உயர்ந்திருக்கின்றது. அந்த கரையிலே அமர்ந்த பெருமாளாகவும் இந்த முருகப்பெருமான் இருக்கிறான் என்று
திருச்செந்தில் ஆண்டவனை இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமி பாடுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் குழந்தை பெற கரு கலையாமல் இருக்க ஓதி வேண்டிய திருப்புகழ். தலம் சுவாமிமலை. தனதான தந்த தனதான தந்த தனதான தந்த தனதான தனதான தந்த தனதான தந்த தனதான தந்த தனதான ஜெகமாயையுற்றனக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி ஜெகமாயையுற்றனக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் மகவாவினுச்சி விழியானனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேலனைக்கவர் நீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியேரகத்தில் முருகோனே தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியேரகத்தில் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியேரகத்தில் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே. முருகாசரணம். சுவாமி மலையிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்தது புராண காலத்து பெயர் திரு ஏரகம். இந்த திரு ஏரகம் என்றும் தலமானது முருகப்பெருமானுடைய படை வீட்டுகளிலே 4வது படை வீடாக திகழ்கின்ற அளவிற்கு பெருமைக்குரியது இந்த திரு ஏரகம். இங்கே தகப்பன் சுவாமியாக சாமிநாத சுவாமியாக எல்லாம் வல்ல பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். இந்த தலத்திலே அருணகிரிநாத சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட பாடலிலே மிக முக்கியமான பாடலாக இருப்பது இந்த திருப்பாடல். குழந்தை வரம் பெறுவதற்கு இந்த பாடலை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் நிச்சயம் நமக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளால் அவனே குழந்தையாக வந்து நமக்கு அருள் செய்வான் என்பது திண்ணம். பாடலினுடைய விளக்கம்: ஜெகமாயை உற்று. ஜெகம் என்றால் உலகம். இந்த உலகம் மாயையால் கட்டப்பட்டது. அது எப்படி அல்லவா அந்த மாயை இருக்கும் என்றால், தம்முடைய பாசம், பந்தம், உறவினர், அகப்பற்று, புறப்பற்று, பொருள் மேலே வைக்கக்கூடிய நாட்டம், இவையெல்லாம் பாச வகையிலே வைத்து எண்ணப்படும். ஆக இந்த உலக மாயையிலே சிக்குண்டு என் அகவாழ்வில் வைத்த அப்படின்னு அகவாழ்வு என்பது இல்லற வாழ்வு. ஏன்னா அருணகிரிநாதர் திருமணம் உண்டு, அவருக்கு மனைவி உண்டு, குழந்தை உண்டு, தாய் தந்தையர் எல்லாம் அவருக்கு உண்டு. பிறர் சொல்லக்கூடிய வரலாறு போல சுவாமியுடைய வரலாறு இல்லை. அவருடைய திருப்புகளிலே அவர் தன்னுடைய வரலாற்றினை பல இடங்களிலே பதிவு செய்வார். அப்படி அருணகிரிநாதரை போன்ற தவறான கருத்துக்கள் எல்லாம் பல இடங்களிலே பரவி வருகிறது. எல்லாம் வேதனைக்குரிய விஷயம். இங்க சுவாமியே சொல்லிட்டார், எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியினுடைய கருவிலே உருவாகி அவளது உடலிலே ஊறி 10 மாத கர்ப்பத்திலே வளர்ந்து, இது சுவாமி சொல்றார், நிச்சயம்
அவர் இல்லறத்துலதான் இருந்தார், அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் இருந்துச்சுன்றத பல பாடல்ல நமக்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். ஆக முருகா, இந்த உலகம் மாயையால் ஆனது. இந்த மாயையிலே சிக்குண்டு இந்த இல்லற வாழ்வு எனக்கு கிட்டியது. அழகிய மனைவி திருமாது அப்படின்னு சொல்றார். திருமாது கர்ப்பம் உடலூறி 10 மாதத்திலே அந்த கர்ப்பத்திலே வளர்ந்து வடிவாய் நிலத்தில் வடிவாய் என்றால் நல்ல அழகிய வடிவத்தோடு, நிலம் என்றால் இந்த பூமி, இந்த பூமியிலே தோன்றி பொருளாகி குழந்தை செல்வமாக எங்களுக்கு பிறந்து அகவாவின் அவான்னா பாசம், அவா கொள்ளுதல் என்றால் பாசம் வைக்கிறது. எதன் மேல பாசம்? குழந்தை மேல பாசம். ஆக குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினாலே உன்னை உச்சி மோந்து வெளியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களிலே நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்திலே அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்தருள வேண்டும். முகமாயையிட்ட குரமாதினுக்கு எல்லாமே எளிமையான வரிதான். முகம் மாயை என்றால் வசீகரமிக்க முகத்தினை உடைய குரப்பெண்ணாகிய வள்ளியின் மார்பினை அணைத்து வந்த நீதிபதியாக விளங்கக்கூடியவனே. முதுமாமரைக்குள் ஒருமா பொருட்குள் என்றால் முதுமாமரை, முது என்றால் பழமை, மாமரை என்றால் மா என்றால் பெரிய, மறை என்றால் வேதம், ஒரு என்றால் ஒப்பற்ற, இங்கே மா என்றாலும் சிறந்த பொருளுக்குள்ளே. அப்ப பழம் பெரும் வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பற்ற பொருளுக்குள்ளே மொழியை, என்ன மொழி என்றால் பிரணவத்தை, யாருக்கு? சிவபெருமானுக்கு உரைத்த குருநாதனே. தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்து தனியேரகத்தின் முருகோனே. சுவாமி, பழைய வேதத்துக்குள்ளே சொல்லப்படக்கூடிய சிறந்த பொருள், அந்த சிறந்த பொருளான பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே, தடையொன்றும் இல்லாது உனது திருவடி தரிசனத்தை செய்விக்க ஒப்பற்ற திருவேரகத்தின் சுவாமி மலையிலே விளங்கக்கூடிய முருகோனே, மரங்கள் இருபுறமும் நிறைந்து நிற்க காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர் வேலோடு காட்சி தரக்கூடிய பெருமாளே அப்படின்ற. சமர் என்றால் போர், போர் வேலோடு காட்சி தரக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்றார். யான் எனது என்ற அகங்காரமும் மமகாரமும் பெற்று வள்ளியம் பிராட்டியை முருகப்பெருமான் தானே வந்து அணைத்ததனால், அந்த நீதி காரணத்தினாலே இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே முருகப்பெருமானை வருநீதா என்ற நீதிபதியே என்று எண்ணி வைத்து பாடுகின்றார். பாடல் அருமையான பாடல். முருகப்பெருமான் மகனாக வந்து பிறந்து மகிழ வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய வகையிலே தான் முதல் 6 வரிய சாமி இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே சிக்குண்டிருக்கும். ஆக இல்லறம் என்று ஒன்று இருக்கிறது. இல்லறத்திலே அழகான மனைவி கிட்டி இருக்கின்றார். என் மனைவியினுடைய கருவிலே, உடலிலே, கற்பத்திலே 10 மாதம் வளர்ந்து 10 மாதம் வளரணும்னு சொல்றார். தசை என்றால் 10, தச மாதம் என்றால் 10 மாதம் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி இந்த பூமியிலே தோன்றி குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த பாடல் எல்லாம் பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். உன்னை இந்த பாசத்தினால் நாங்கள் செல்லமாக கொஞ்ச வேண்டும், உச்சி மோந்து பார்க்க வேண்டும், வெளியோடு வெளி வைத்திடும் என்னுடைய தோளிலே மலை போன்று என்னுடைய தந்தையாக அமர்ந்து விளையாட வேண்டும். நாளவும் முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து பாடுறேன். இதனுடைய விரிவு தான் நம்ம இதுல பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல இருக்கு. முத்தப்பருவம்னே ஒரு பருவம் அமைத்து முத்தம் தருக முத்தம் தருக என்று நூலாசிரியர் வேண்டுவதாக அந்த பகுதி எல்லாம் அமையும். அதுபோல இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் நாள்தோறும் நீ எனக்கு முத்தம் தர வேண்டும், முக வசீகரமிக்க குரப்பெண்ணாகிய வள்ளியை அவரிடத்திலே சென்று, என முருகப்பெருமான் சிவபெருமானுடைய மைந்தன் பரம்பொருள். இந்த பரம்பொருள் என்ன செஞ்சார்? அகங்காரம் அமகாரம் எதுவுமே அற்ற வள்ளி இடத்துல சுவாமி அவராக போறார். அவராக போய் அவளை காதலிக்க வேண்டும். அவளை காதலித்து அவளிடத்திலே அன்பு செய்து திணைப்புணத்திலே பல திருவிளையாடல்களை செய்து அவளை மணந்தாள். முளைமேல் அணைக்க வருநீதா அப்படின்னு சொல்றார். மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே, வேத பொருள்களுக்கெல்லாம் சிறந்த பொருளாக விளங்கக்கூடிய பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதனாக விளங்கக்கூடிய திரியரகத்தின் முருகோனே, நான் உன்னை வணங்கும் பொழுது
தடையொன்றும் இல்லாத நிலையையும் திருவடி தரிசனத்தையும் நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு சொல்லிட்டார். இப்ப கடைசி அடியில சொல்றாரு பாருங்க, சுவாமி மலையினுடைய சிறப்பு. அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல வெறும் முருகப்பெருமானுடைய பெருமை மட்டும் பேசிட்டு போக மாட்டார். தருகாவிரிக்கு வடபாரி சத்தில் என்றால் மரங்களும், அந்த மரங்கள் மிக்க செழிப்போடு எங்க இருக்கிறதாம்? காவிரி ஆற்றுல இருக்கிறதாம். காவிரி ஆற்றில் மரங்கள் மிக்க செழிப்போடு இருக்கின்றது. அந்த காவிரி ஆற்றினுடைய வடக்கு பக்கத்திலே போர்க்களத்திலே செல்லக்கூடிய போர்வேலோடு வீரவேலோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளாக இவன் இருக்கிறான் என்று சொல்லிட்டார். முருகப்பெருமானுடைய சிறப்பு, முருகப்பெருமான் குழந்தையாக வந்து அருள வேண்டும் என்பதையும் சொல்லி, இந்த உலகம் மாயையால் ஆனது என்பதை சொல்லி, திரியரகத்தினுடைய பெருமைகளையும் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இந்த பாடலை தொடர்ந்து கேட்டோ அல்லது வாசித்தோ அல்லது படித்தோ தெரிந்து கொண்டால் நமக்கு நிச்சயம் முருகப்பெருமானுடைய இன்னருள் கிடைக்கும். அவனே குழந்தையாக வந்து பிறப்பான் என்பது திண்ணம். இது பலருடைய நம்பிக்கையாக பல ஆண்டுகளாக நம்ம எல்லாம் கடைபிடித்து வருகின்றோம். முருகாசரணம். நம்ம அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர உதவேண்டிய திருப்புகழ். தலம் எண்கண். தந்த 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 தனதான சந்தனம் திமிர்ந்து நெய்து குங்குமம் கிடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரடோடும். சந்தனம் திமிர்ந்து நெய்து குங்குமம் கிடம்பிலங்கு செண்பகம் செறிந்திலங்கு திரடோடும். தண்டையும் சிலம்பலம்ப வெண்டையும் ஜலஞ்சலென்று சஞ்சிதம் ஜதங்கை கொஞ்ச மயிலேறே. தண்டையும் சிலம்பலம்ப வெண்டையும் ஜலஞ்சலென்று சஞ்சிதம் ஜதங்கை கொஞ்ச மயிலேறி. மிந்தி 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 தந்தனம் தனம் தனென்று சென்ற செய்து கல்துவது கிருபையோடே. சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே. மிந்தி 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 தந்தனம் தனம் தனென்று சென்ற செய்து கல்துவது கிருபையோடே. சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே. அந்தி மந்தி கொண்டிலங்கை வென்றமிழ்ந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் பொடியாக. அந்தி மந்தி கொண்டிலங்கை வென்றமிழ்ந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் பொடியாக. அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்த நண்பில் வந்த குமரேசா. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்த நண்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம் பிறண்ட தம்பயங்கடிந்த பின்பு எங்கனம் அமர்ந்திருந்த பெருமாளே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்த நண்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம் பிறட தம்பையும் கடிந்த பின்பு எங்கனம் அமர்ந்திருந்த பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். பக்கம் எண் 19வது 20வது பக்கத்திலே பாடல் இருக்கிறது. கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர ஓத வேண்டிய திருப்புகள். இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் எண்கண்ணிலே பாடியிருக்கின்றார். எண்கண் திருவாரூரிலிருந்து நீடாமங்கலம் செல்லக்கூடிய வழியிலே இந்த திருத்தலமானது இருக்கின்றது. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான திருத்தலம். இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பிள்ளை தமிழும் உண்டு.
அந்த தலத்திலே சென்ற அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழை அருளி செய்கின்றார். பாடலுக்கான விளக்கம்: சந்தனத்தை நிரம்ப பூசி கலந்து குங்குமமும் கடப்பம்பூவும் விளங்கும் சண்பகப்பூவும், குங்குமம், கடம்பு, சண்பகப்பூ இந்த மலர்களையும் நெருங்கி இவற்றையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய புயங்கள், முருகப்பெருமானுடைய புயங்கள், தண்டையும் அழகிய சிலம்பும் ஒளி செய்ய, தண்டையும் சிலம்பும் அலம்ப வெண்டையும் சலனென்றொலிக்க அப்படின்ற வீர காலணிகள் சல் சல் என்று ஒளி எழுப்ப, உருவம் இனிதாக அமைந்த கிங்கிணியானது கொஞ்சுவது போல ஒலிக்க, மயிலேறி மயில் வாகனத்திலே ஏறி தாள ஓசையோடு ஆடி அசைந்து ஆனந்தத்துடன் வந்து அருள் கூர்ந்து என் மனக்கோயிலுக்குள்ளே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து உன்னுடைய செவ்விய பாதங்களையே பணிந்து இருப்பாய் என்று என்னிடம் அறிவுரை கூறுவாயாக அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். முருகப்பெருமானுடைய கோலச் சிறப்பை சொல்லும் பொழுது சந்தனத்தை நிரம்ப பூசி குங்குமமும் கடப்ப பூவும் விளங்கக்கூடிய சண்பக மலரையும், முருகப்பெருமானுக்கு குறித்தான மலர்கள் கடப்பம்பூ, இந்த சண்பக மலர், குங்குமமும் தரித்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நெருக்க நெருக்க கட்டி அவருடைய திரண்ட புயத்திலே அணிவிக்கின்றார்கள். அவருடைய திருவடியை பற்றி, திருவடி பெருமையை சொல்லும் பொழுது தண்டைக்கும் சிலம்பிற்கும் பயனுண்டு முக்கியமாக பேசுவார்கள். ஆக தண்டை, சிலம்பு அந்த ஒளி செய்ய, சிலம்பு ஒலிக்க, சுவாமி காலிலே அணிந்திருக்கக்கூடிய வெண்டயம் என்கின்ற வீர காலணியும் சல் சல் என்ற ஒளியினை இசைக்க, அவருடைய உருவம் பார்ப்பதற்கு அற்புதமான கோலத்தோடு, காலிலே அணிந்திருக்கக்கூடிய சதங்கை என்று சொல்லக்கூடிய கிங்கிணி அந்த மணியிலிருந்து மோசைகள் எழ, மயில் வாகனத்திலே ஏறி தாளத்திற்கு ஏற்றபடி ஆடி அசைந்து ஆனந்தத்துடன் வந்து அருள் செய்து என் மனக்கோயிலுக்குள்ளே புகுந்து எப்பொழுதும் உன்னுடைய பாதத்தை நான் அறிந்து வணங்கி பணிந்து இருப்பேன் என்று எனக்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டும். நீங்க முருகப்பெருமானுடைய திருக்கோலத்தை நினைக்கணும். திருக்கோலத்தை நினைத்து அவன் மயில் வாகனத்திலே ஏறி வருகின்றான். ஏறி வரக்கூடிய அந்த நிலையிலே அவன் ஆனந்தத்தோடு அசைந்து வந்து அருள் கூறக்கூடிய விதமாக எனது மனக்கோயிலுக்குள்ளே முருகப்பெருமான் வந்துட்டார். இப்ப நம்ம மனசுக்குள்ள எல்லாம் சுவாமி வந்துட்டார். முருகா, நீ எப்பொழுதுமே நான் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும், சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து அப்படின்றார். சந்ததம்னா எப்பொழுதும் அர்த்தம். உன்னை எப்பொழுதும் புகழ்ந்து உன்னுடைய செவ்விய பாதங்களுக்கு நான் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும். அதனால நீ எனக்கு அறிவுரை கூற வேண்டும் அப்படின்றார். பணிந்திரு என்று மொழிவாயே முருகா, நீ எனக்கு மொழிய வேண்டும். அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து அப்படின்னு சொல்றார். இங்கே மந்தினா குரங்குன்னு பொருள். அந்த என்றால் அந்த அந்த என்ற சொல்லுக்கு அஞ்சனாதேவின்னு பொருள் சொல்றாங்க. அழியா புகழுடையன்னு பொருள் சொல்றாங்க. ஆக மந்தி என்பது இங்கே குரங்கு. அனுமனை கொண்டு நீங்கா புகழுடைய அஞ்சனாதேவி பெற்ற மந்தியை கொண்டு, இங்கே ஆஞ்சநேயரை குறிப்பிடப்படவில்லை. மந்தி என்றால் பெண் குரங்கு, வானரம் என்றால் தான் ஆண் குரங்கு. அந்த மந்தி என்றால் அந்தா புகழ் பெற்ற, நீடு புகழ் பெற்ற அஞ்சனாதேவியை குறிக்கும். ஆஞ்சநேய பெருமானுடைய தாயார். ஆக ஆஞ்சநேய பெருமானுடைய தாயாரை இங்கே கூறி அனுமனை கொண்டு, அந்த அஞ்சனாதேவி பெற்ற புதல்வனை கொண்டு, அந்த மந்தி கொண்டு இலங்கையை வெந்தளித்த, இலங்கை முழுவதும் எரியூட்டியவன் ராமாயணத்திலே அனுமான் தூது செல்லும் பொழுது அந்த செயலை செய்வான். கொடிய செயலையே செய்யக்கூடிய ராவணனுடைய உடல் அழிபட்டு ரம்பத்தால் அவனுடைய உடம்பானதெல்லாம் பொடி பொடியாக தூளாக செய்யும்படி அம்பு முதலிய பானங்களை எல்லாம் கொண்ட கும்பகர்ணன் உள்ளம் கலங்குமாறு மிக்க கோபத்தோடு போர்க்களத்திலே நின்று அம்புகளை வென்ற மேகவர்ணன் ராமனின் மருகவனே. இந்த நாலடியில சொல்றார். அஞ்சனா தேவியினுடைய மைந்தன் அனுமனை கொண்டு இலங்கையை எரித்தது, கொடுஞ்செயலை கொண்ட ராவணனை அழித்தது, ரம்பத்தினால் அவருடைய உடம்புகளை எல்லாம் அறுத்து பொடிப்பொடியாக்க தூள் தூளாக செய்தது, கும்பகர்ணனும் உள்ளம் கலங்குமாறு அவன் மீது பல பானங்களை தொடுத்தது,
மிக்க கோபத்தோடு போர்க்களத்தில் நின்றது. அம்புகளை எல்லாம் அழித்து எல்லாவற்றையும் தகர்த்த மேகவர்ணன், மேகத்தை போன்ற நீலம் நிறமுடைய வென்ற கொண்டல் மருகோனே. கொண்டல் என்றால் இங்கே ரா ரா ராமச்சந்திர மூர்த்தியை அருணகிரிநாத சுவாமிகள் காட்டுகின்றார். ஆக அம்பு மழை பொழிந்த மேகவர்ணனாகிய ராமனின் மருகோனே, பிறையையும் திருநீற்று பச்சை தும்பைப்பூ கொன்றை கங்கை இவற்றை அணிந்திடும். கரந்தை என்பது இங்கே திருநீற்றினை குறிக்கக்கூடியது. கொன்றை என்பது கொன்றை மலர், மாசரு கொன்றைன்னு பாடுவார். மாசரு திங்கள் கங்கை அந்த பாடல்லையும் வரும். கொன்றை மலர் சிவபெருமானுக்கு உரிய மலர் மாலையாக சொல்லப்படும். தும்பை பூவையும் சிவபெருமான் அணிவார். தும்பை பூவையும் கொன்றை, அதன் மேலே கங்கை. சலம்னா தண்ணீர், நீர். அந்த நீர் சிவபெருமான் தலையிலே வைத்திருக்கக்கூடிய சலம் என்ன என்றால் அது கங்கை. இவற்றையெல்லாம் அணியும் சிவபெருமான் தேவர்கள் வாழ் வைத்த அன்பினாலே தோன்றிய முருகோனே. அதெல்லாம் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்திலே அடைக்கலம் ஆகிறாங்க. எதுக்கு அடைக்கலம் ஆகிறாங்க? சிவபெருமான மதிக்காம இவங்க எல்லாம் தக்க யாகத்துக்கு போனா தக்க யாகத்தினால் அவர்களுக்கு சாபம். அந்த சாபத்தினுடைய விமோசனம் யார் கையில இருக்குன்னா முருகப்பெருமான். சாபம் என்ன? சூரர்கள் வகைப்பட்டு அவர்கள் அழிய வேண்டும், அவர்கள் பலவாறாக துன்பப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சாபம். சூரனால அவர்களுக்கு பல இடங்கள் ஏற்படுகிறது. அதனால சிவபெருமானிடத்துல போய் வேண்டுறாங்க, சுவாமி எங்களை காப்பாத்துங்க, எங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்குங்க என்று சொன்ன உடனே அந்த சிவபெருமான் தேவர்கள் மீது வைத்த அன்பினால அன்னைக்கு முருகப்பெருமான் தோன்றுகின்றான் என்பதை சொல்லி தேவேந்திரன் பதவி இழக்கின்றான். தேவேந்திரன் இழந்த பதவியை, இந்திர பதவியை மீண்டும் பெறும்படி செய்தவரும் தேவர்களுடைய பயத்தை ஆஹ் நண்பர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அண்ணாவுக்கு நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சரியா இல்லை, இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு மதுரையில. அதனால இதோ கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல தொடங்கிடலாம். வாய்ஸ் கேட்கலையா? இப்பதான் நான் கேக்குது, இப்பதான் கேக்குது. ஓகே, அடுத்த இப்பதான் பாடல் கேக்குது. போயிடலாம். அடுத்த பாடல் போயிடலாம். ஓகே. அருள் ஞானம் இன்பம் பெற உதவேந்திய திருப்புகழ் தலம் பழனி. தனநாதனந்ததன 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 தனதான
சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரிதன வரபால கந்தனின சிவகாம சுந்தரிதன வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல். சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல். அவமாயை கொண்டு உலகில் விருதாலைந்து உழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணு. அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்ப மது புரிவாயே. அருள் ஞான இன்ப மது புரிவாயே. நவநீத முந்திரூடி உரலோடை ஒன்றும் மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவநீத முந்திரூடி உரலோடை ஒன்றும் மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் கைத்தொழு நிசதேவலங்கருத நலமான விஞ்சை கரு விலை கோவே. நவலோகமும் கைதொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விலை கோவே. தேவயானயங்குரமில் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா. தேவயானயங்குரமில் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா. திருவாவினன் குடியில் வருவேல் சவுழ்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. திருவாவினன் குடியில் வருவேல் சவுழ்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. அருள் ஞான இன்ப மது புரிவாயே. ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடல் சுவாமிகள் பழனிமலையிலே அருளிச் செய்தது. பழனிமலை முருகப்பெருமானுடைய படை வீடுகளிலே ஒன்றாக இந்த திருவாவினன்குடியினுடைய மேலே ஞான தண்டாயுத கடவுளாக தண்டாயுத பாணியாக போகருடைய தவ வலிமையினால் நவபாசானங்களினால் உண்டாக்கப்பட்ட மூர்த்தியாக ஞானபண்டித சுவாமியாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். அங்கே சென்று அருணகிரிநாதரால் அருளி செய்யப்பட்ட பாடல் 100க்கும் மேற்பட்டவை. அது பழனிக்கென்றும் ஆவினங்குடிக்கென்றும் சிவபுரி என்ற பெயர்களை எல்லாம் வைத்து அந்த தலத்திலே சுவாமி பாடுகின்றார். அதிலே அனைவருக்கும் தெரிந்த முக்கியமாறு என்று தொடங்கக்கூடிய பாடல் மிக முக்கியமான பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம்னு பார்க்கும் பொழுது, எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய மனம் குளிரும்படியாக ஓம் என்ற மந்திரத்தின் விளக்க உபதேசத்தை அவரது 2 செவிகளிலும் சொன்ன குருநாதனே, சிவகாம சுந்தரி ஆகிய பார்வதி தேவியின் மேன்மை மிக்க மைந்தனான கந்தனே, உனக்கு தொண்டு செய்யக்கூடிய செயலையே விரும்பி உள்ளத்திலே நினைக்காமல் கேடு விளைவிக்கின்ற மாயையின் வசமாகி உலகிலே வீணாக அலைந்து திரியக்கூடிய அடியேனை அஞ்சாதே என்று கூறி அருளுவதற்கு நீ வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். முருகப்பெருமானே, உன்னை நினைத்து
உன்னை விரும்பி உனக்கு தொண்டு செய்யக்கூடிய உள்ளத்தினை என்னிடம் இல்லை, நான் நினைக்கவில்லை. காரணம் என்னன்னா, கேடு விளைவிக்கக்கூடிய மாயையின் வசமாக இந்த உலகத்திலே நான் வீணாக அலைந்து திரிகின்றேன். ஆக என்னை அடியேனை அஞ்சாதே என்று கூறி அருள்வதற்கு நீ வரவேண்டும். அறிவு மனத்திலே பெருகி வளரவும், துன்பங்கள் எல்லாம் தொலையவும், நின் அருள் பெறக்கூடிய ஞானத்தினை, அந்த இன்பத்தினை தந்தருள வேண்டும் அப்படின்னு இங்கே 2 வேண்டுதலை அருணகிரிநாதர் முருகனிடத்திலே வைக்கின்றார். சுவாமி, அஞ்சாதே என்று நீ எனக்கு அருளும் புரிவதற்கு வரவேண்டும். உன்னுடைய அருள் பெறுவதற்கான ஞான இன்பத்தினை நீ எனக்கு தந்தருள வேண்டும். அருள் ஞான இன்பம் அது புரிவாயேன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுடைய பெருமைகளை சொல்லுகின்றார். வெண்ணையை திருடி நவநீதமும் திருடி உரலோடும் ஒன்றும் அறி. அரினா ராமன், அரினா திருமால், ராமன் எல்லாம் ஒண்ணுதான். வெண்ணையை திருடி உரலோடு கட்டப்பட்ட ஹரி, ரகுராமனான திருமால், மனம் மகிழும் மருகோனே, நவலோகமும் தொழுக அப்படின்னா, இந்த உலகம், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யாவரும் கைதொழக்கூடிய கடவுள், உண்மை தெய்வம், அலங்காரமானவன் முருகப்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நலம் தரக்கூடியவன். இந்த மாய வித்தைகள், பிறப்பு, தோற்றம் இவற்றை எல்லாம் விளைவிக்கக்கூடிய தலைவன், பரம்பொருளே அவன்தான். அவன் தேவயானையான தெய்வ யானை. அந்த தெய்வ யானைக்கும் குரமின்னா வள்ளி, குரப்பெண்ணாகிய வள்ளிக்கும் மணவாளனாக, மாப்பிள்ளையாக அவன் விளங்குகின்றான். சம்பரமுரு திரள் வீரா அப்படின்ற நிறைவான திறம் வாய்ந்த வீரனாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றான். நம்ம முன்னாலே சொல்லியிருப்போம். அழகு முத்துப்புலவர் முருகப்பெருமான் மீது திறப்புகள்னு ஒரு நூல் பாடியிருக்கார். திறம் என்றால் முருகப்பெருமானுடைய அந்த சம்பிரமுரு, அந்த பராக்கிரமங்களை எல்லாம் எடுத்துரைப்பது. ஆக நிறைவான திறம், வீரம் திறம் உடையவனாக, வலிமை வாய்ந்தவனாகவும் வீரனாகவும் இந்த சுவாமி இருக்கின்றான். மிஞ்சு கதிர் வடிவேலான்னு சொன்னார். கதிர்னா ஒளி, மிஞ்சு கதிர் என்றால் பேரொளி, மிக்க ஒளி வீசக்கூடிய கூரிய வேலாயுதத்தை உடையவன். திருவாவினன்குடி என்பது பழனிமலைக்கு அடியிலே இருக்கக்கூடியது. அந்த திருவாவினன்குடிதான் முருகப்பெருமானுடைய 3வது படை வீடாக சொல்லப்படக்கூடியது. அந்த திருவாவினன்குடியிலே இவன் எழுந்தருளி இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான்? மன்மதனை போன்ற சௌந்தரியனாக, அழகாக இருக்கின்றான். அழகனாக, குலகனாக இருக்கின்றான் இந்த சுவாமி. இவன் என்ன செய்வான்? திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய பெருமான் உலகிலே இருக்கக்கூடிய உண்மை பொருளை கண்டு தெரிவித்த செகமேல் மெய்கண்ட விரல் பெருமானேன்ற அந்த இது நம்ம நாகையிலே முருகப்பெருமானுக்கு மெய்கண்ட வேலவர்னு பேர். செகம்டா உலகம். இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உண்மை பொருள்களை நமக்கெல்லாம் கண்டு தெரிவிக்கின்ற அற்புத பொருள்களாக விளங்குபவன் வீரமிக்க முருகப்பெருமான். அந்த பெருமானினுடைய பெருமையை நாம் நாள்தோறும் நினைத்து அவனுடைய அருளை பெற வேண்டும். அந்த அருளினை பெறுவதற்கான இன்ப ஞானமதை தந்தருள் வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுதலாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற பொழுது பாசப்பொருள்களோடு தொடர்பு பட்டுத்தான் இருக்கின்றோம். அந்த நிலையிலே நான் இங்கே வீணாகத்தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆனா நம்ம எல்லாம் இப்ப இறைவன் நினைச்சிட்டோம். சுவாமி நினைக்காதவங்களும் சொல்றார், இறைவனை நினைக்காமல் இந்த உலகிலே வீணாக வாழக்கூடிய நிலையிலே இருக்கிறவங்கள சொல்றார். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப முருகப்பெருமான பாடுறோம்ல, அப்ப உலகிலே வீணாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே வந்து நீ எனக்கு அஞ்சாதே என்று அருள் செய்தாயே அப்படின்னு முருகப்பெருமானுடைய கருணைகளை எல்லாம் போட்டுகின்றார். கருத்தாக இருப்பது ஞானத்தை பெற முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டுவது இந்த பாடலினுடைய கருத்தாக அமைகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா மங்கள வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும்,
முருகா என்றுணர்ந்து ஓதுவார் முன். வான்முகில் வலாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். முருகா சரணம்.